ஹலோ ஆல் மைக் விஷயத்தில் இப்போ பாரு செம்ம பயந்துட்டாங்க. ஐயோ என்ன பண்ணுறது, எல்லாருமே வந்து என்ன டார்கெட் பண்ணுவாங்களே. ஆல்ரெடி வந்து எல்லோரும் வந்து குத்திட்டு இருக்காங்க, இதில் வேறு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. பாரு வந்து ப்ரமோலே சொல்லிட்டாங்க, நாங்கள் தெரிஞ்சு தான் பண்ணோம், மன்னிச்சிருங்க பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கலன்னு சொல்லி கமருதீனை கூட விட்டுருவாங்க, ஆனால் என்னை விட மாட்டாங்க, என்னை எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அமித் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பாரு. ஸோ அமித் சொல்கிறாங்க, ஆமாம் சண்டை போட்டால் தான் கேமு, சண்டை போடாமல் கேம் எப்படி நடக்கும், எல்லாரும் சொல்ல தான் செய்வாங்க, நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ, வேறு வழியே இல்லை. உங்ககிட்ட யார் இது வந்து சரின்னு சொல்கிறாங்களோ அவங்க வந்து உனக்கு உண்மையானவங்க கிடையாது, அது மட்டும் நினச்சிக்கோ. ஸோ இந்த மாதிரி சண்டை போடுறவங்க போடட்டும், நீ வந்து நின்று போராடு, அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் பண்ண முடியாது. பாருக்கு என்ன பயம்னா, இப்போது எல்லாருமே அந்த வீட்டில் கமருதீன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் அப்புறம் கேட்டுருவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. ஆனால் பாரு எங்கே போனாலும் வந்து அதை வச்சே குத்திட்டே இருப்பாங்க. இந்த விஷயத்தில் நான் மட்டும்தான் தப்பு பண்ண மாதிரி தான் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க. ஆமாம், வெளியே இருக்கிற நம்மளே வந்து ஏதாவது ஒன்றுனா வந்து பாரு அப்படி பண்ணிட்டா, ஏன்னா கூட இருக்கிற கமருதீனும் அப்படி பண்ணதுனால தானே இவ்வளோ இப்படி பண்ணுறான்னு நம்ம வந்து யோசிக்கிறோமா, இல்லை. ஸோ நிறைய பேர் அப்படி தானே சொல்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் தப்பு அந்த மாதிரி தான் வந்து பேசுவாங்க. எனிவே இந்த விஷயத்தில் வந்து இப்போது பாருக்கு வந்து செம்ம பயம் மக்களே. இது வந்து என்ன ஆக போகுது, எப்படியா இருந்தாலும் டார்கெட் பண்ண தான் போகிறாங்க, பண்ணுங்கள், நீங்கள் எவ்வளோ டார்கெட் பண்ணுறது அவ்வளோ நல்லது பாருக்கு, அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஓட்ஸ் வரும், இவங்க வந்து புள்ளி பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு ஓட்ஸ் வரும், வேறு வழியே இல்லைங்க.